Hi friends, welcome to Clickbox Tamil. இந்த வீடியோவில் மைக்ரோசாஃப்ட்டுடைய ஆப்ஸை விண்டோஸ் சிஸ்டமில் எப்படி ஃப்ரீயாக இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இட் மீன்ஸ் வேர்ட், எக்ஸல் அண்ட் பவர் பாயிண்ட்டை கம்ப்ளீட்லி ஃப்ரீயாக எப்படி விண்டோஸ் 10 அண்ட் விண்டோஸ் 11 சிஸ்டமில் யூஸ் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் இந்த மெத்தட் 100% அஃபிஷியல்ன்றதால எந்த கிராக் சாஃப்ட்வேரையும் யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டாக உங்களுடைய கூகுள் க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு office.com என்ற மைக்ரோசாஃப்ட்டுடைய அஃபிஷியல் ஹோம் பேஜை ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் இங்கே சைன்இன் என்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இந்த லாகின் ஸ்க்ரீனில் நீங்கள் ஆல்ரெடி மைக்ரோசாஃப்ட்டுடைய அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி வச்சுருந்தா டைரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணி லாகின் பண்ணலாம். அண்ட் நீங்கள் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் இல்லாத யூஸராக இருந்தால் கிரியேட் ஒன் என்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி உங்களுடைய ஜிமெயில் அட்ரஸை யூஸ் பண்ணி நியூ மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுங்கள். அண்ட் நான் ஆல்ரெடி மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் வச்சிருக்கிறதால டைரெக்டாக லாகின் பண்ணுறேன். அண்ட் நீங்களும் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ண அப்புறம் மைக்ரோசாஃப்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ண சேம் ஜிமெயில் அட்ரஸை யூஸ் பண்ணி இங்கே லாகின் பண்ணுங்கள். அண்ட் லாகின் பண்ண அப்புறம் இந்த ஹோம் ஸ்க்ரீனில் அவைலபிளாக இருக்கிற ஆப்ஸ் எல்லாமே மைக்ரோசாஃப்ட்லேருந்து ஆன்லைனில் ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் office.com லாகின் பண்ணி இங்கே அவைலபிளாக இருக்கிற எல்லா ஆப்ஸையுமே ப்ரௌசர் த்ரூ ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஈச் அண்ட் எவ்ரி டைம் வேர்ட், எக்ஸல் அண்ட் பவர் பாயிண்ட்டை ப்ரௌசர் த்ரூ ஓப்பன் பண்ணாமல் இந்த ஆப்ஸை இண்டிவிஜுவலாக இன்ஸ்டால் பண்ணிவிட்டு சிஸ்டமில் இருந்து எப்படி ஆக்சஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் உங்களுடைய சிஸ்டமில் கூகுள் க்ரோம் த்ரூ இந்த ப்ராசஸை பண்ணுறதால எந்த விதமான எரரும் இல்லாமல் ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டாக வேர்ல்ட் ஆப்பை எப்படி இன்ஸ்டால் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ வேர்ல்ட் ஆப் மேலே ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் பிளாங்க் டாக்குமெண்ட்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணாமல் கூகுள் க்ரோமில் ரைட் சைடில் டாப் கார்னரில் அவைலபிளாக இருக்கிற 3 டாட் மேலே கிளிக் பண்ணிவிட்டு காஸ்ட், சேவ் அண்ட் ஷேர்ன்ற ஆப்ஷனுக்குள்ளே இன்ஸ்டால் பேஜ் ஆஸ் ஆப்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுற ஆப்புடைய நேமை வேர்டுன்னு ரீநேம் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். தென் எக்ஸல் ஆப்பையும் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் பிளாங்க் ஒர்க் புக்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணாமல் திரும்பவும் டாப் கார்னரில் அவைலபிளாக இருக்கிற 3 டாட் மேலே கிளிக் பண்ணி காஸ்ட், சேவ் அண்ட் ஷேர்ன்ற ஆப்ஷனுக்குள்ளே இன்ஸ்டால் பேஜ் ஆஸ் ஆப்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி எக்ஸலுடைய நேமை எக்ஸல்னு ரீநேம் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். தென் திரும்பவும் பவர் பாயிண்ட் ஆப்பை ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் பிளாங்க் ப்ரெசன்டேஷன்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணாமல் திரும்பவும் டாப் கார்னரில் அவைலபிளாக இருக்கிற 3 டாட் மேலே கிளிக் பண்ணி காஸ்ட், சேவ் அண்ட் ஷேர்ன்ற ஆப்ஷனுக்குள்ளே இன்ஸ்டால்டு பேஜ் ஆஸ் ஆப்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி பவர் பாயிண்ட்னு ரீநேம் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ வேர்டு, எக்ஸல் அண்ட் பவர் பாயிண்ட்டை நம்ம இன்ஸ்டால் பண்ண அப்புறம் அந்த ஆப்ஸுடைய ஷார்ட்கட் டெஸ்க்டாப்லேயும் கிரியேட் ஆகிடும். தென் நீங்கள் ஆக்சஸ் பண்ண வேண்டிய வேர்டு, எக்ஸல் ஆர் பவர் பாயிண்ட்டுடைய ஷார்ட்கட் மேலே கிரியேட் பண்ணிவிட்டு இங்கே கிரியேட் பிளாங்க் டாக்குமெண்ட்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுறதால நீங்கள் ஆப்ஸை ப்ரௌசர் த்ரூ ஆக்சஸ் பண்ணாமல் டைரெக்டாக நீங்கள் டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணி சிஸ்டம்லேயே யூஸ் பண்ணலாம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டைம் நம்ம ப்ரௌசர் த்ரூ ஆக்சஸ் பண்ணாமல் சிஸ்டமில் நம்ம இன்ஸ்டால் பண்ண வேர்டு, எக்ஸல் அண்ட் பவர் பாயிண்ட் த்ரூ நீங்கள் சிஸ்டம்லேருந்து டைரெக்டாக நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். அண்ட் நீங்கள் ஈச் அண்ட் எவ்ரி டைம் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ண ஆப்ஸ்லேருந்து கிரியேட் பண்ணுற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே 5 GB ஃப்ரீ ஸ்டோரேஜ் இருக்கிற ஒன்றைக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காகவே சேவ் ஆகிடும். இட் மீன்ஸ் மைக்ரோசாஃப்ட்டுடைய இந்த ஆப்ஸை நம்ம ஆக்சஸ் பண்ண கிரியேட் பண்ண அக்கௌண்ட்டில் அவைலபிளாக இருக்கிற ஒன்றைவில் ஃப்ரீயாக 5 GB அவைலபிளாக இருக்கும். ஸோ நாம் கிரியேட் பண்ணுற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே ஒன்றைவில் சேவ் ஆகிடும். ஸோ நம்ம சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ண வேர்டு, எக்ஸல் அண்ட் பவர் பாயிண்ட்டில் கிரியேட் அண்ட் எடிட் பண்ணுற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒன்றைக்குள்ளே மை ஃபைல்ஸ் என்ற ஃபோல்டருக்குள்ளே நம்ம கிரியேட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே சேவ் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் கிரியேட் அண்ட் எடிட் பண்ண டாக்குமெண்ட்டை இந்த ஒன்றைக்குள்ளே
உள்ள மை ஃபைல்ஸில் ஈஸியாக டவுன்லோடும் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ப்ராசஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சிஸ்டமில் வேர்ட், எக்ஸல் அண்ட் பவர் பாயிண்ட்டை பர்மனெண்ட் அண்ட் ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ணணும்னா இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஏன்னா ஆல்ரெடி சிஸ்டமில் இன்ஸ்டால் ஆன வேர்ட், எக்ஸல் அண்ட் பவர் பாயிண்ட் எல்லாமே ஆன்லைன் ஒன்றைவ் த்ரூ தான் சிஸ்டமில் ஃப்ரீயாக ஒர்க் ஆகுன்றதால நீங்கள் இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ண வேர்ட், எக்ஸல் அண்ட் பவர் பாயிண்ட்டை ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் காட்டின மெத்தட் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி இந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.